தலை வலிக்குது. காஃபி குடிச்சா நல்லா இருக்கும். இந்த காஃபி குடி. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. தலை வலிக்குது, நானே கேட்கணும்னு இருந்தேன். குடி. ஏன் ஏர்மா மாடே, நீ இப்படி ஆசையா காஃபி கொண்டு வரும்போதே நினைச்சேன்டி இப்படிதான் வில்லுங்க பண்ணுவேன். இருடி வரேன். ஏய் சாரி டி. ஏ ஓடாதடி, நில்றி பண்ணி. அம்மா 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 அம்மா. ஏய் நில்லுடி. ஏய் என்னடி காலையில ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? அம்மா பாருமா, காஃபில சர்க்கரைக்கு பதிலா உப்பு போட்டு குடுத்துட்டாமா. ஏய் என்னடி? அம்மா ஆசையதாம்மா தங்கச்சிக்கு காஃபி போட்டு கொடுத்தேன். சர்க்கரை டப்பாக்கு பதிலா உப்பு டப்பா எடுத்துட்டேன். தங்கச்சி சொல்லிதாம்மா எனக்கே தெரியும். மா நடிக்கிறாமா, அவ மூஞ்சிய பாருமா. பேர் தான் ஷீலா, உட்றது புறா பீலா. சிப்பே. ஏய் ஜனனி, அக்காவெல்லாம் அப்படி பேசக்கூடாது. இதோ தங்கச்சி மேல இருக்கிற பாசத்துல காஃபி போடலாம்னு நினைச்சா அதுல டப்பா மாறிச்சு. அத காலையில சண்டை போட்டுட்டு இருக்க போ. ஏய் அக்கா சொட்ட நினைச்சிட்டேடி. ரெடி ஒன்று வச்சுக்கிறேன். ஐயோ டவல் கொண்டு வர மறந்துட்டேனே. அம்மா அம்மா டவல் கொண்டு வாங்க. அம்மா இந்தா. ஏய் நீ எதுக்கிட்டே டவல் கொண்டு வந்த? நான் அம்மா தானே கேட்டேன். ஏய் நான் ஒன்றும் உனக்காகலாம் கொண்டு வரல, அம்மா தான் கொடுக்க சொன்னாங்க. கொடுக்கலன்னா வேற திட்டுவாங்க. வேணா போ. ஏய் கொண்டு வந்துட்ட, கொடுத்துட்டு கிளம்பு. டவலில் ப்ளீச்சிங் பவுடர் போடுறதெல்லாம் பழைய டெக்னிக். நீ எல்லாம் டியூடு பார்த்து வளர்றவ, நான் எல்லாம் ஷாஜகான் பார்த்து வளர்ந்தவ. அம்மா ஐயோ அம்மா. ஐயோ ஹே நில்லடி. பழைய டெக்னிக்கை யூஸ் பண்ணுவான்னு பார்த்தா ரொம்ப பழைய டெக்னிக்கை யூஸ் பண்ணிட்டாலே. இருடி வரேன். அம்மா 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 பாருமா. ஏய் ஒழுங்க இங்க வாடி. ஏய் இருடி. அம்மா அவ என்ன பண்ணா தெரியுமா? அவன் முன்னாடியே என்கிட்ட எல்லாமே சொல்லிட்டான். உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், பாத்ரூம்ல குளிச்சுட்டு வரும்போது கால் தொடச்சிட்டு வரணும்னு. ஈர காலோட வெளியே வந்து வலிக்கு விழுந்துட்டு அவன் மேல சொல்றியா? அம்மா நான் தொடச்சிட்டு தான் வந்தேன். வாய மூடு, போ அமைதியா. இன்னொரு தடவை அவ கூட சண்டை போட்ட அவ்வளவுதான் உண்மை. அக்கா தங்கச்சிய தரக்குறைவா நினைச்ச தாங்க மாட்டேன். ஏய் ஏன் போனை ஏண்டி எடுத்தா? இருடி எல்லாம் ஒரு காரணமா தான். மரியாதை என் போனை கொடுத்துல கொன்னுடுவேன். இரு, நீ யார்ட்டெல்லாம் பேசிட்டு இருக்கேன்னு பார்க்க வேணாம். ஏய் ப்ளீஸ் நீ குடுடி. ராகுல், பிரகாஷ், தன்னிக்கவே மணி, சஞ்சயா, ஐயோ இத்தனை பேர்ட்ட பேசுறியா? ஏய் அம்மாட்ட மட்டும் சொல்லிடாதடி, அம்மா கொன்னே போட்டுருவாங்க. நீ என்ன கேட்டாலும் நான் பண்றேன். ஓ இந்த ஆஃபர் அமோகமா இருக்கே. சரி சொல்லாம இருக்க ட்ரை பண்றேன். மா இந்த ராகவிய பத்தி என்னமா நினைக்கிற? யாருடி அந்த ராகவி? என் ஃப்ரெண்டுமா. ஏய் அந்த ராகவி கூட சேராதன்னு சொன்னேன்ல, அவன் சரியான அராத்துடி. மா நான் இப்ப அவ கூட பேசுறது இல்லம்மா, ஆனா அக்கா தான் அவ கூட ரொம்ப க்ளோஸா இருக்காமா. ஏ ஷீலா, அவ கூட சேராதடி. அக்கா வந்து நீ தான் அவளுக்கு நல்லது கெட்ட சொல்லி கொடுப்பேன்னு பார்த்தா நீ அவளை கெடுத்துருவல. இனிமேல் சேர மாட்டோமா. இன்னையோட அவளை பிளாக் பண்ணிடுதம்மா. அம்மா பிரகாசமா இருக்குமா மூஞ்சி இன்னைக்கு. நேத்து தான் ஃப்ரூட் பார்சல் பண்ணேன், அதுக்குள்ளே வர ரிசல்ட் தெரியுது. இரு போட்டோ எடுத்து வாட்ஸ்அப்ல வச்சிடுறேன்.
அம்மா தண்ணி தண்ணி எடுத்து கொடுமா, தாகமா இருக்கு. அங்கதான் தண்ணி இருக்குல்ல, எடுத்து குடிச்சா என்ன? இங்கதான் இருக்கா? கண்ணு முன்னாடி இருந்துச்சா? அதான் தெரியல. அம்மா மணி மணி எத்தனைமா? பைத்தியம், எதிரிலதான் மணி தெரியுதுல்ல, டைம் பார்க்க தெரியாதா? மணி இங்கதான் இருக்குல்ல, தெரியலம்மா. அம்மா சஞ்சய். யாருடி சஞ்சய்? சஞ்சய் இல்லம்மா, ஏதோ செஞ்சேன்னு சொன்னியா, கொண்டு வாமா, பசிக்குது. இருடி எடுத்துட்டு வர. ஏன்டி இப்படி பண்ற? நான் தான் நீ என்ன கேட்டாலும் பண்றேன்னு சொன்னேன்ல. இல்ல இல்ல, உனக்கு என் மேல இருக்கிற பயம் போயிடுச்சோன்னு நினைச்சேன். பரவாயில்ல, நல்லாவே பயப்படுறேன். ஏய் கிளம்பிட்டியா? ஏய் ஏன் ட்ரெஸ் எதுக்கு எடுத்து போட்ட? வெளியே போறோம் அதான் போட்டேன். யாரை கேட்டு போட்டேன்னு கேட்டேன். நான் யாரை கேட்கணும்? நான் உன் அக்காடி. உன் ட்ரெஸ் போடுறதுக்கு எல்லா உரிமையும் எனக்கு இருக்குப்பா. அக்கா வந்துட்டு அறிவு இல்ல. என்ன பண்ற பாரு. மா என் ட்ரெஸ் எல்லாம் போட்டு கிழிச்சிராமா. ஏய் எதுக்கு நீ சண்டை போட்டுக்கிறீங்க? அக்கா தானே, போட்டு போட்ட விட. நீ என்னமா இவளுக்கு சப்போர்ட் பண்ற? நல்ல சீஸ் பீஸா பர்கர்ஸ்னு பண்ணி மாதிரி கொளுத்து போய் கிடக்காமா. என் ட்ரெஸ் எல்லாம் போட்டு கிழிச்சிராமா. போட ட்ரெஸ் இல்லம்மா. ஏய் நீயாச்சும் கொஞ்சம் விட்டு கூட. அவன் ட்ரெஸ் எல்லாம் போட்டு போட்டு இப்படி கிழிச்சு வச்சா அவன் என்ன பண்ணுவா பாவம்? அம்மா ஆறுமா, நான் கொஞ்சமா தானே சாப்பிடுறேன். என்னது கொஞ்சமா சாப்பிடுறியா? காலையில டிஃபனுக்கு சிக்கன் சீஸ் ராப், கிரில்டு சிக்கன் சாண்ட்விச், மத்தியானம் ஒரு ஃபுல் மீல்ஸ் ஒரே ஆளா உட்காந்து சாப்பிடுற. சாயங்காலம் கொஞ்சோண்டு ஸ்நாக்ஸ்னு சிக்கன் ஆல்ஃப்ரெடோ பாஸ்தாவும் ஒரு KFC பக்கெட்டையும் சாப்பிடுற. இது பத்தாவதுக்கு நைட்டு ஒரு எக்ஸ்ட்ரா லார்ஜ் பீஸாவை சாப்பிட்டுட்டு ஜீரணமாவலன்னு லெமன் மொஜிட்டோ குடிச்சு தூங்குற. இது உனக்கு கம்மியா சாப்பிடுற மாதிரி இருக்காடி? அம்மா பாருமா, கண்ணு வைக்கிறேன். நான் கொஞ்சமா தானே சாப்பிடுறேன். ஏய் சும்மா இருடி. என் குழந்தை என்னோட கம்மியா தானே சாப்பிடலாம். பண்ணு வைக்காம கிளம்பி போடி. சரியான தீனி பண்டார குடும்பமா இருக்கு. இதுல போய் நான் வந்து மாட்டிக்கிட்டேன். இங்க பாருங்க, நான் அவனதான் லவ் பண்றேன், அவனதான் கல்யாணம் பண்ணிப்பேன். பாருடி, என்கிட்ட இந்த லவ் கிவ் எல்லாம் பேசுன கைய கால உடைச்சிருவேன். போடி உள்ள. இப்ப எதுக்கு அழுதுட்டு இருக்க? செம்ம காட்ல இருக்கு. ஏய் நீ பாரு, உனக்கு எனக்கு 1000 சண்டை இருக்கலாம். ஆனா இப்ப அது முக்கியம் கிடையாது. வயசுல மூத்தவங்கிற முன்னுரிமையில சொல்றேன். அந்த பையன் உனக்கு சரி கிடையாது. இப்ப இருக்கிற காதல் எல்லாம் ஜாலியா தான் இருக்கு ஜனனி. ஆனா அது ஒரு வயசுக்கு மேலதான் புரியும். அதுதான் மெச்சூரிட்டின்னு சொல்றாங்க. அந்த மெச்சூரிட்டி வரும்போது தான் உண்மையான காதல் எது, இதே மாதிரி உருப்படாத காதல் எதுன்னு இந்த மரம் மண்டைக்கு புரியும். இந்த வயசுல வர லவ் டிரைவிங் தெரியாம கார் ஓட்டுற மாதிரி கடைசியில் எங்க கொண்டு போய் விடுன்னு தெரியாது. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். இதுக்கு மேலேயே அவன் தான் வேணும்னு நினைச்சேன்னா கார் ஆக்சிடென்ட் ஆகிடும், பார்த்துக்கோ. அக்கா இங்க பாரு, நான் லவ் பண்ணல ஒரு பையன். அவன் ஏதோ ஒரு பொண்ணு கூட போட்டோ எடுத்து போட்டிருக்கான். என் ஃப்ரெண்டு தான் அனுப்பிச்சா. கால் பண்ணாலும் இப்போ ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. என்னமோ நீ சொன்னதான் கரெக்டுன்னு தோணுதுக்கா. சாரிக்கா.
நான் தான் சொன்னேன்ல, இந்த காலத்து பசங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அக்கா எது சொன்னாலும் நல்லதுக்கு தான் சொல்லுவேன். ஐயோ, லாக் பண்ணாம வச்சுட்டேனே. பாவி, இந்த போட்டோவை நீதான் ஏஐல எடிட் பண்ணியா? ஐயோ, எதுக்கிட்ட இப்படி பண்ண? அம்மா சொல்லி தாண்டி நான் பண்ணினேன். அம்மா சொன்னா உனக்கு எப்படி பூச்சி புத்தி? நில்லுடி. ஹே ஆல், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இன்ஃபினிட்டம் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.